நல்ல மசில் மாஸ் வச்சிருக்க ஒருத்தங்கிட்ட நீ கேட்டு பாரு, ப்ரோ ரன்னிங் பண்ணுறது நல்லதா ப்ரோ? அவன் உடனே சொல்லுவான், ஏய் மசில் லாஸ் ஆயிரம்பா, ரன்னிங் ஆகுது மயிராகுது. நான் ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லவா? சரி, ஒரு மொக்க ஸ்டோரின்னு வச்சுக்கையா. பேஸ்கெட் பால்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 40 நிமிஷம் கேமு, அதில் 10 நிமிஷத்துக்கு ஒருக்கா தான் பிரேக்கு. ஸோ ரன்னிங் பண்ணிகிட்டே இருப்பீங்க, ஸ்ப்ரிண்ட் அடிப்பீங்க, ஜாகிங் பண்ணுவீங்க, ரன்னிங் பண்ணிகிட்டே இருப்பீங்க. உங்கள் ஸ்டாமினா பவர் வேறு லெவலில் இருக்கும். ஜிம் ஒர்க் அவுட் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒவ்வொரு செட்டுக்கு கேப்ல 30 செகண்ட் டு 1 நிமிஷம் பிரேக் இருக்கு. ஆனா ரன்னிங்ல அப்படி இல்ல. 100 மீட்டர் ஓடுறியா பிரேக் இல்ல, 200 மீட்டர் ஓடுறியா பிரேக் இல்ல, 1500 ஓடுறியா பிரேக் இல்ல, 10K மாரத்தான் ஓடுறியா பிரேக் இல்ல, 15K மாரத்தான், 42K மாரத்தான், 104 மாரத்தான், நான் ஸ்டாப் அப்படிலாம் ரன் பண்ணிட்டே இருப்ப. அப்போ உன் ஸ்டாமினா லெவல் எப்படி இருக்கும்? தரமா இருக்கும், வெறியா இருக்கும், சம்பவம் பண்ணோம். இப்போல்லாம் ஃபிட்னஸ்ன்னு சொல்லி ஸ்டாமினா பவரையே மறக்கடிச்சிட்டாங்க. நாங்கெல்லாம் முன்னாடி 5 மணிக்கு ஸ்கூல் விட்டு 5 மணிலேருந்து 6:30 வரை பேஸ்கெட் பால் விளையாடுவோம். பேஸ்கெட் பால் கேம் நான் ஸ்டாப்பபிள் கேம். பேஸ்கெட் பாலை முடிச்சுட்டு எங்க புரோட்டீன் என்னன்னு நினைக்கிறிய? ஸ்கூல் பின்னாடி இருக்க பாண்டிகாரன் கடையில் 1 ரூபா ரசனா வாங்கி அதை 4 பேர் சண்டை போட்டு குடிப்போம். இதுதான் எங்களோட புரோட்டீன் 90ஸ்ல. அப்புறம் கொய்யக்காய், மாங்காய், கிழங்கு இப்படிதான் நாங்கள் அந்த காலத்தில் சாப்பிட்டோம். ஊர் வாரணும் எங்க குளத்துல, எங்க ஊர்ல இருந்து பொட்டகுளத்தோர நீச்சல் அடிச்சு போவோம். 100 அடி கிணத்துல தரையில போய் போட்ட பைசாவை எடுத்துட்டு வருவோம். அப்ப எங்க ஸ்டாமினா பவர் எப்படி இருந்திருக்கு? அதனால கவலைப்படாம ரன்னிங்கும் பண்ணுங்க, ஸ்ட்ரென்த் ஒர்க் அவுட்டும் பண்ணுங்க. மசில் மாசம் இருக்கும், நல்ல ஸ்டாமினா பவரா இருக்கும். இப்போ ஸ்டாமினாவை எல்லாருமே மறந்துட்டீங்க. போட்டு தர முட்டை தோசையில புரோட்டீன் இருக்கு, சாப்பிட்ற சாம்பார்ல கிடக்க கேரட்ல விட்டமின் இருக்கு, வீட்டுல சாப்பிட்ற சாப்பாடே போதும், எழுந்து ஓடு, ஸ்டே ஸ்ட்ராங்.